Hello guys, நான் உங்கள் ராஜா பேரன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், லைக் த பெல் பட்டன். ஓகே டன். ஃபிட்னஸ் பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தின ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றதுக்கு தைரியமும் ஷேர் பண்ற அளவுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு இதுவும் இல்லாததான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பல. இந்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இன்னிலிருந்து இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன ட்ரைனிங் அப்படின்னா நோ ஃபேப். ஓகேவா? இன்னைக்கு சில 1-2 பேர் போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைய காலத்து இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், குழந்தைகளாக இருக்கும் இளம் தலைமுறையினர், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த நோ ஃபேப் அப்படிங்கிற விஷயம். நோ ஃபேப்னா என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியலன்னா சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா பச்சையா பேசுறதுக்கு நானும் விரும்பல, அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் நோ ஃபேப். ஓகேவா? இந்த நோ ஃபேப் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம முதல்ல அதனுடைய இதை நோ ஃபேப் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். என்ன பெனிஃபிட் கிடைக்கணும்? ஃபர்ஸ்ட், உன்னுடைய கான்ஃபிடன்ட் லெவல் 100% இப்ப இருக்கிறத விட, இப்போ நான் கான்ஃபிடண்டா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சா இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு அதிகமாகுங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்னு, ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகும். இப்ப நீ இருக்கிறத விட 200% கண்டிப்பா அதிகமாகும் உன்னுடைய ஃபோக்கஸ். ஓகேவா? ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் அந்த காலத்துல நம்ம மூதாதையர் வந்து சொல்லி வச்சாங்க. என்ன அப்படின்னா விரத முறைகள். விரத முறைகள் எதுக்கு? விரத முறையில நீ கட்டுப்பாடோட இருப்ப, இந்த விஷயங்கள் எதையுமே பண்ண மாட்ட. அப்ப என்ன நடக்கும்? உன்னுடைய ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம் ஏண்டா பக்கியலா, கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்டா. அப்போ உன்னுடைய ஃபோக்கஸ் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த விரத முறைகள். அப்போ நீ ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது, ஒழுக்கமா இருக்கும்போது என்ன நடக்குது? உன்னுடைய ஃபோக்கஸ் அதிகமாகுது. அப்போ நீ ஒரு விஷயத்த யோசிக்கிற, எனக்கு வந்து இது கிடைக்கணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சிருப்ப. அதுக்காக விரதத்தை கடைபிடிப்ப. விரதம் முடிஞ்சு உனக்கு அது கிடைக்கும். அப்போ என்ன நினைப்ப நீ? ஆஹா, நம்ம விரதம் வந்து கடவுள்கிட்ட வேணும், கடவுள் கொடுத்துட்டாரா அப்படின்னு நினைப்ப. ஆனா நம்ம மூதாதையர்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து நீ இருந்த ஒழுக்கத்தினால, உன்னுடைய கட்டுப்பாட்டினால உனக்குள்ள உருவான ஃபோக்கஸ், அதிகப்படியான கான்ஃபிடன்ட், உன் உடலினுடைய பவர், இது எல்லாம் அதிகமானதுனால, உன்னுடைய மூளை செயல்திறன் இது எல்லாம் அதிகமானதுனால நீ அடையணும்னு நினைச்சதை அடைஞ்ச. ஒழுக்கமா இருக்கும்போது, இந்த நோ ஃபேப் பண்ணாம இருக்கும்போது நடக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா சுறுசுறுப்பு தன்மை. உன்னுடைய பவரை நீ கட்டுப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நீ சோம்பேறி நிலைமைக்கு போக மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபேப் பண்ணீங்கன்னா 100% எந்த வேலை செஞ்சாலும் டயர்ட் ஆகுறத விட அதிகமான டயர்ட் ஆகும், அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா ஃபேப் பண்ணும்போது டோபமைன் சல்லுன்னு ஏறிட்டு டப்புன்னு கீழே போயிடும். அப்போ ஹை பிச்சுக்கு போயிட்டு சடக்குன்னு கீழே போகும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நீ கண்டினியூஸா ஃபேப் பண்ணும்போது நடக்கிறது ஸ்ட்ரெஸ் லெவல். நீ நோ ஃபேப் பண்ணாம இருக்கும்போது உன்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். உன்னுடைய பாடியினுடைய பவர், லைக் ஃபேப் பண்ணிட்டு நீ போய் ஒர்க் அவுட் பண்ணா உன்னுடைய பவர் எப்படி இருக்குது, ஃபேப் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னுடைய பவர் எப்படி இருக்குது. ஃபீல் யுவர் செல்ஃப். ஓகே? அப்போ நான் இப்போ ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இந்த நோ ஃபேப் ட்ரைனிங்கை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இனி கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸா நம்ம எத்தனை நாள் நோ ஃபேப் பண்ண போறோம் அப்படின்னா 60 days பண்ண போறோம். 60 நாட்கள் நோ ஃபேப். ஓகே? யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ டெய்லி வீடியோ பாருங்க. இது போக இதே நோ ஃபேப் வந்து லைவ்லயும் வந்து நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நோ ஃபேப்னுடைய அது பண்ணாம இருந்தா என்னென்ன நடக்குங்கிறத பார்த்துட்டோமா? இன்னொன்று, சேம் விரத முறையை தான் இப்போ நம்ம கடைபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ண போறோம். உனக்கு என்ன தேவையோ, என்ன நீ அடையணும்னு இப்ப நினைக்கிறியோ, மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியா, நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா, இல்ல மிகப்பெரிய சிகரத்தை தொடரணும்னு உனக்கு கோல் இருக்கா? இந்த கோல்களை எல்லாம் அடையிறதுக்கு உன்னுடைய மூவ்ஸ் எதுவுமே ஆகாம இருக்குதா? எந்த முயற்சி பண்ணாலும் தடையாவே இருக்குதா? இல்ல முயற்சி பண்றதுக்கு வழியே இல்லாம இருக்குதா? இது அடையணும், அதுக்காக நான் நோ ஃபேப் இருக்கிறேன்னு நினைச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் ஒரு கோலுக்காக இதை பண்றேன். சும்மா நோ ஃபேப் பண்ணோம்னா கண்டிப்பா கலைஞ்சிடும். விரதம் கலையாம இருக்கணும் அப்படின்னா இது விரதம் தான். நோ ஃபேப்ங்கிறது ஒரு விரதம் தான்.
கலையாம இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய வேலை கோலை செட் பண்ணு. நீ அந்த கோலை செட் பண்ணி ஓடுனா நீ ஃபேப் பண்ணணும்னு நினைச்சாலும் உனக்கு மனசுல ஃபர்ஸ்ட் என்ன வரும், இது பண்ணா அது கிடைக்காம போயிருமே, இது பண்ணா அது கிடைக்காம போயிருமே. அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கேன், அதனால சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நீ அடையணும்னு நினைக்கிற கோலுக்கு இது உனக்கு வழி காட்டியே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க உள்ளவங்க கேட்டுக்கோ, முக்கியமா ஜெகன் கேட்டுக்கோ. ஓகே, நீ பாடி பில்டிங்ல நல்ல உடம்பு வரணும்னு நினைக்கிறியா, படிப்புல நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல வேற ஏதாவது உன்னுடைய கோல்ஸ் இருக்குதா, இல்ல இந்த மாதிரி பைக் வாங்கணும் அதுக்கு நான் காசு சேர்க்கணும்னு நினைக்கிறியா, பினான்சியலா நான் மேல போகணும்னு நினைக்கிறேன், எதுனாலும் சரி அந்த கோலை செட் பண்ணிட்டு இந்த கோலுக்காக நான் ஃபேப் பண்ணாம இருக்க போறேன் 60 days. இந்த 60 days நான் சேர்க்கக்கூடிய என்னுடைய பவர் நல்லா நினைச்சுக்கோ. நெவர் பண்ணாம இருக்கிறதுங்கிறது சீரியஸாவே உன்னுடைய பவர். அது வந்து உயிர் சக்தி. ஓகேவா? நம்ம எச்சில உயிர் இருக்கான்னு இல்ல, ரத்தத்துல உயிர் இருக்கான்னு, ஆனா ஸ்பெர்ம்ஸ்ல உயிர் இருக்குது. நீ வீணடிக்கிறது எக்கச்சக்கமான மில்லியன் உயிர்களை. இந்த உயிர்கள் உனக்குள்ள தேங்கி இருக்கும் போது உன்னுடைய பவர் எப்படி அதிகமாகும்? இதை வந்து நம்ம சயின்ஸ் பிளஸ் ஆன்மீகம் எல்லாத்துக்கூடையும் கலந்து தான் பார்க்கணும். நம்பினால் நம்புங்கள் தான் நான் சொல்லுவேன். ஆனா 100% நடக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? இங்க ஃபேப் பண்ணதுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு தான் எல்லா விஷயமும் இருக்குதே தவிர நோ ஃபேப் பண்ணாம இருங்க, அது உன் லைஃப் நல்வழிப்படுத்தும்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை. நோ ஃபேப் பண்ணும்போது என்னென்ன கெட்ட விஷயம் உண்டோ எல்லாத்துக்குள்ளே நம்ம நுழைவோம். பானுக்கு போவோம், தவறான கதைகளை படிப்போம், தவறான விஷயங்களை பார்ப்போம், தவறு 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 அதிகமாக ஃபேப் பண்ணி 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 இன்னும் பத்தலை அப்படிங்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளுடைய ஃபோக்கஸ் லெவல், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்மளுடைய உடம்புடைய பவர் எல்லாம் கெட்டு சீர்குலைஞ்சு போகும். இன்றைய சமுதாய பசங்க வந்து இதுல அதிகமா இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே செல்ல கொடுத்துட்றோமா, அவன் எல்லாத்தையும் பார்க்கறானா, கெட்டு போயிருக்கிறானா. அது மட்டும் இல்லாமல் சொல்ல மாதிரி தான் ஃபேபை என்கரேஜ் பண்றதுக்கு தான் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கிறத தவிர நோ ஃபேப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ இதனால தான் இன்னைக்கு சமுதாய பசங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாம ஏதோ போகல போறாங்களோ, சுகத்தை நோக்கி மட்டுமே யோசிச்சு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு என்னுடைய தாட் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த நோ ஃபேப் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். இன்னைக்கு இதை பத்தி விஷயம் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உன்னுடைய கோலை செட் பண்ணு. என்ன கோல் அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு நீ பண்ண வேண்டிய, இன்னைக்கு நீ நோ ஃபேப் இதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் உடான்ஸ் கேஸ் இருப்பாங்க. என்ன அப்படின்னா கமெண்ட்லேயே போடுவான், அடித்துக்கொண்டே வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி போடுவான். எவனா ஒருத்தன் கண்டிப்பா போடுவான். அது 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ணா நமக்கு இது கிடைக்கும், மேபி இது கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மெசேஜ் போடுங்க. உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நம்ம வந்து நாளைக்கு அதை பத்தி பேசிட்டு அடுத்த மூவ் என்ன பண்ண போறோம்னு யோசிப்போம். இன்னைக்கு இதை பார்த்தவன் கண்டிப்பா ஃபேப் பண்ண மாட்டான். ஓகேடா, பாய். நான் உங்கள் ராஜா தாரம்.